வெள்ளையே கலையொடுத்தி வெள்ளையே பனை போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்ததாயே கடல் என்ற ஓழியன் பெயரில் அலை என்ற ஊரு உண்டு கணவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடல் என்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற வாசை மாறிடும் சூழலிசை காற்றென்ற வாசை மாறிடும் சூழலிசை உடலன்ற கோம்பிகே உடலன்ற இறை தேடி இரவும் பகலோ இரவும் பகலோ ஓயாதிரவும் பகலோ இரவும் பகலோ ஒண்டண்ட உறங்குவாரே கண்டதே அல்லாமல் ஒண்டண்ட உறங்குவாரே கண்டதே அல்லாமல் உறவாயால் அடைந்தாரில்லை
அப்படி அந்த நாகக்கண்ணி சொல்றா. என்ன சொல்லுகிறா? 12 வருஷம் ஆச்சு. இதை கம்மி பண்ணிட்டு அதை ஏத்துவீங்கன்னு. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. ஆமா மன்னா அப்படின்னு வருத்தப்படுதா. ஆமா வருத்தப்படுகிறாள் அல்லவா நாகக்கண்ணி பெண்கொடியானவள். பிள்ளை இருந்தா வருத்தம் இருக்காது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது. ஆமா அவளுக்கு ஒரு குழந்தை இல்ல வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆமா பூச்சி இல்ல புழு இல்ல. பூச்சி இல்ல புழு இல்லையா? இல்ல சரி. ஏன் பூச்சின்னா புழுவுன்னா என்ன தெரியுமா? என்ன 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 புழுவுனா யாரு? புழுவுனா யாரு தெரியுமா? யாரு? எங்களை மாதிரி ஆண் குழந்தைகளை தான் புழுன்னு சொல்லுவாங்க. ஓ சரி. பூச்சினா உங்களை மாதிரி பெண் குழந்தைகள். அதான் வருத்தத்தோடு சொல்லுகிறா என் வயித்துல ஒரு புழு இல்லையா ஒரு பூச்சி இல்லைன்னு சொல்லுகிறா. தெரியல. கருப்பட்டி மிட்டாய் பாட்டி கொடு. அவ கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தை இல்லைன்னு வருது. அது 50 கருப்பட்டியாவது கொடுங்களேன். கிலோ வாங்கண்டாம். அப்படி அப்ப பார்த்த உடனே ஆமையா எத்தனை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கணும். நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் வேண்டும் அல்லவா? நாம யாருக்கு எந்த விதமான பாவங்கிறதே செய்யலையே. பாவமே செய்யலையே. அப்ப பணம் இருக்குல்ல கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியதானே. தானம் தர்மம் செய்யலாம் அல்லவா? அப்பவாது ஒரு புள்ள நம்ம வயிற்றுல தணிக்கும். புண்ணியத்திலேயாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குமே. என்னையா தர்மம் செஞ்சார்கள்? என்னம்மா செய்கிறார்கள்? அண்ணாரோ சொன்னோ அள்ளி விட்டாராணர். அண்ணதானோ சொன்னதானோ அள்ளி விட்டாரானதர்மோ. ஊரானோ வாரகானோ புரோகிதருக்கு தானம் விட்டார். கூடாதோ வானதற்கு போகி விட்டார் தானதர்மோ. சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சாலை கண்ட இடங்கள் எல்லாம் தீரங்கள் கட்டி வைத்தார். சரி 1008 சிவதலம். ஆமா 1008 சிவதலங்களையும் கட்டி உள்ளார் அல்லவா? அர்ச்சனை செஞ்சு வந்தாச்சு. ஆமா அர்ச்சனையும் செய்து பார்த்தாச்சு. அப்பமும் இல்லையே. ஆமா ஆமா கோயில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரங்களும் கட்டி வச்சாச்சு. ஆமா அப்படி இருந்தும் நமக்கு ஒரு குழந்தை இல்லையே. இருக்கணும்ல. அப்பா இத்தனையும் செஞ்சு நமக்கு பிள்ளை இல்லைன்னா வயிற்றுச்சலா இருக்கும்ல. வருத்தத்தை பத்தில வயிற்றுச்சல் ஒரு பக்கம் வயிறு வலி ஒரு பக்கம் வந்துரும். சரி இப்படித்தான் வளருது எல்லாம் இப்படித்தான் போகுது. அவளுக்கு வயிற்றெரிச்சல் சொல்லுதீல வெண்டைக்காய் பச்சடி. ஏன்னா எவ்வளவு நாள் அவளும் பொறுத்து பாக்கா. ஆமா நமக்கு இப்ப கடவுள் குழந்தைய கொடுக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்கும்னு காத்திருந்து பாக்குறா. சரி அப்படி இருந்து அவளுக்கு குழந்தை இல்லை அல்லவா? பொறுமையை கையாளணும். சரி இடத்தாளணும் பொறுமையை கையாளணுமா? பொறுமையத்தான் சரி நல்லா கையாளணும். அப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி பொறுமையா இல்லையா என்ன அது என்னைக்கு வராது. சரி பொறுமை ஆமா கடலிலும் பெருசா. கடலிலும் பெரியது அந்த பொறுமை. ஆமா சரி அதனாலே ஆமையா நாகராஜர் இளைத்தோராக கிண்ணை பெண்கொடியானவள் ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஆமா அந்த வெள்ளரிக்கார் தோட்டத்திலே விளையாட மைந்தனில்லை மைந்தனில்லை பூஷணிக்கார் தோட்டத்திலே பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை தோட்டத்திலே அவரிங்கே பிள்ளை இல்லை தோட்டத்திலே காய்வ
காலம் வரும். ஆமா நமக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலத்துல நமக்கு கண்டிப்பா குழந்தை தேவை இல்லவா? இருந்தா தான் மறிப்பா. ஆமா இப்போ குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆமா உங்களை நான் பார்த்து எங்களை நீங்க பார்த்து வாழ்ந்துடலாம். சரி நமக்குன்னு ஒரு காலம் வரும். நம்ம எங்க போவோம்? அதாவது அப்பம் கட்டாயம் புள்ள வேணும். சரி அவ வருத்தப்பட்டு என்ன சொன்ன தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றாள்? போராட்டோ 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 இழந்தாளல்லே கரையோரோ கரையோரோ எண்டிருங்க போராட்டோ கரையோரோ எனக்கு கண்டிதுக போராட்டோ புள்ளங்கரு ஆண்டவன் பகவானை அழைத்து அப்படி 12 வருடமா தவ இருந்தோம். 12 வருடமாக தவ இருந்து எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என சொல்லி வருத்தப்படுதா. மன வருத்தத்தோடு இருக்கிறாள் அல்லவா நாகக்கண்ணி பெண்கொடியானவள். கல்யாணம் முடிந்து 3 வருஷம் ஆச்சு. சரி 5 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அப்ப 3 வருஷத்துல 5 பிள்ளைக்கு தாயா இருக்கல. ஏன் 2 பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டா? ஒரு பிரசவத்துல அவளுக்கு 2 அடிச்சிருக்கு. டபுள் லக்கி அன்லக்கி இருக்குன்னா யோகம் அப்படி இருக்கு. இவளுக்கு கல்யாணம் முடிச்சு 18 வருஷம் ஆச்சு. சரி இவ போவார கோயில் இருக்காரு, கும்பிடாரு தெய்வம் இல்ல. ஆமா கல்லா இருந்தாலும் கடவுளேன்னு சொல்லி காதல விழுதா. ஆண்டவன் அவ வயித்துல ஒரு பிள்ளைய கொடுக்கலாம்ல. கொடுக்கலையே மண்ணா. கொடுக்கிற தெய்வம் கொடுக்கும். சரி ஆனா எப்பங்கறத சொல்லிக்கிட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால என்ன எழுதா குறைக்கு எழுதால் தீருமா? தீருமா மண்ணா. அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாராலும் அழிச்சு எழுத முடியுமா? முடியாதல்லவா. ஓட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா? அப்படி அதாவது என்ன இந்த கோயில்ல ஒரு மொட்டை வேணா அடிச்சுக்கலாம். ஆமா ஆத்தா எனக்கு உடம்பு சரியில்லையே. ஆமா தாய் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, தாய் எனக்கு ஒரு கல்யாணம் இல்லையேன்னு சொல்லி ஒரு மொட்டை அடிச்சுக்கலாம். அதான் சரி. உயிரை விட முடியாதுல்ல. நம்பிக்கையை என்னைக்கும் தளர விடக்கூடாது. இந்த வருஷம் ஆத்தா கொடுக்கலையா கை, அடுத்த வருஷம் கை கொடுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கும்பிடணும். ஆத்தா நம்பிக்கை வேணும். ஆமா நான் கிழக்க பார்த்து இருக்கவளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கப்படாது கூடாதல்லவா. எல்லாம் செதறிரும். பொறுமையை கடைபிடிக்கணும். அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் நாகவிடையரசரோடாக கண்ணியும் நாகக்கண்ணி வெண்கொடியாலும் ஆண்டவனை நோக்கி 12 வருடம் தவம் இருக்க இவர்கள் இங்க இருக்கும் போது ஆமம்மா அபாரி வெள்ளி கையிலாசத்தில் அம்மையான பார்வதியா
பார்வதி கேட்க பகவான் கிட்ட, ஐயா இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு வேலையில மட்டும் ஆனைக்கு நான் உங்க கூட வந்தே ஆகணும். செவ்வாய்க்கிழமை அந்த நைட்டு நான் உங்க கூட படியலக்க பார்க்க வர ஐயா பகவானே. ஏ பார்வதி, என்ன என்ன நீ பூலோகம் வந்தால் சரி இந்த கைலாசம் கைலாச வாசல் எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. இருளாக அடைந்து விடும் அல்லவா பார்வதி. ஒண்ணு சக்தி மையம் வேணும், இல்லை என்று சொன்னால் சிவமயம் வேணுமா? ரெண்டு மையமும் இல்லனா நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இல்லன்னு சொன்னா அந்த கைலாச வாசல்ல பகவானும் பார்வதி இல்லன்னு சொன்னா வெறிச்சால இருக்கும். இருக்குமல்லவா இருக்குமல்லவா? அப்படி இருக்கக்கூடாதுல்லவா? அதனால நீ வேண்டாம். சரி, பூலோகத்துல அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி அப்படி நான் படைச்சிருக்கேன். படைத்திருக்கிறேன் அல்லவா பார்வதி. ஊரு குருடு நொண்டி சப்பானி வலியவர் இல்லாதவன் சரி இருக்கவன், ஆமா இருக்குதவர் இல்லாதவர் எல்லாரையும் படைத்திருக்க இந்த பூலோகத்துல. எல்லா மக்களும் எனக்கு ஒண்ணுதான் சரி. ஆனா வாய் இருக்கு பாத்தியா? ஆமா வெங்கல வாய். சரி, அத வச்சுக்கிட்டு சும்மா இருப்ப மழை பெஞ்ச மாதிரி அதேதான் பேசிக்கிட்டு. அதனால இவ்வளவு படி இழக்க, ஆமா அண்ணன் தாளகாரன் இருக்கியா அவ்வளவு படி இழக்க கேட்டுக்கிட்டே இருப்பேன். தீவாரண காட்டுறவருக்கு அவ்வளவு படி இழக்கன்னு கேப்பல்லவா? சரி அம்மா பார்வதி, அதனால விட்டுருவோம்மா. சரி இல்ல ஆண்டவனே, என்ன பகவானே உங்ககிட்ட வாயே திறக்க மாட்டேன். சரி வரட்டுமான்னு சொன்னா நானும் பூலோகத்துக்கு வரேன் ஐயா. அப்ப அம்பிகை பார்வதி கேட்டவுடனே ஆமம்மா இரண்டு பேர்களும் எங்கய்யா வாரார்கள்? எங்கம்மா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்தே கருணை செங்கலை வாழ விட்டார். அப்படி மைபாளா மைபாளா நேரங்கெல்லாம் ஒரு சூரையா இருட்டே நாட்டே கடலு விட்டு ஏக போக வட்டேனமா ஊசராசை நாடு விட்டு புகழ்வேறிய வட்டேனமா அடவனவங்காட வனங்கடந்து வனங்கடந்து ஆறாரே இருவேர்களோ வனங்கடந்து வனமான வனங்கடந்து வருகிறாரே இருவேர்களோ. அதாவது வனத்திலே வரும் பொழுது சரி இந்த அம்மா பார்வதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. என்ன செய்கிறா? புழுப்புழுப்பு ரெண்டு பேரும் பேசாம போயிட்டு இருக்காங்க. சரி இவ பார்வதி இருக்க விட மாட்டா. என்ன செய்கிறம்மா? ஏ அத்தா, ஐயா பகவானே ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என்ன பகவானே? ஏண்டி என்னதாய் கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், இருக்க விட மாட்டேங்கியே. முடியாதல்லவா? வேற ஒண்ணு இல்ல. என்ன ஐயா? அதோ பாருங்க, சரி அறியாத புள்ள தெரியாத வேலை பார்க்க என்னம்மா செய்து கொண்டு இருக்கிறான்? ஏன்னா இளமரி சரி கொலை அறியாது. அப்படி வயசு பையன் சரி முனிக்கோப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுதான். முனிக்கோப்புல இருந்து அடிகொப்ப வெட்டி கொண்டு இருக்கிறான். என்ன வேலை பார்த்தாலும் சரி செய்யக்கூடிய தொழிலை தெய்வமா நினைக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்காங்க. ஆமா சரி இவன் 10 குட்டிக்கு ஓனர் சரி சும்மா இருக்கானா? என்ன செய்யறான்? முனிக்கோப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுதான். சரி முடியுமா? அவனுக்கு உயிர் தப்புமா? தப்புமா தாய். பார்வதி பார்த்துட்டா. என்ன செய்கிறா? அந்த பாருங்க அந்த பிள்ளைய நம்ம காப்பாத்து. சரி இல்லம்மா அம்மா பகவானே, அவனுடைய விதி அவ்வளவுதான். அப்படி இல்ல ஆண்டவனே, என்ன அவன் அம்மான்னு சொன்னா சரி நீ போய் காப்பாத்து. ஆமா அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்தி வருகிறேன் தாய். உள்ள வாயில என்னையா வார்த்தை வந்தது தெரியுங்களா? என்னம்மா சொல்லுகிறான்? அம்மா என்றும் சொல்லவில்லை அப்பா என்றும் சொல்லவில்லை என்று சொன்னானே என்று சொன்னானே தானே போய்விட்டான். எம்மா செத்தேன் என்று சொன்னானே செத்து தானே போய்விட்டான். அவ்வளவுதான். அதாவது என்ன ஒரு கல்லு தட்டுனாலும் சரி ஒரு முள்ளு குத்துனாலும் கீழே நம்ம விழுந்தாலும் சரி வாயில என்ன வார்த்தை வரணும்? என்ன வரணும்? இப்ப வாய் பூரா என்ன வருது? சனியம் பிடிச்ச கல்லு அப்படிதான் வருது. செத்தேன் போன்னு சொல்லித்தான் கீழே விழுந்தது. செத்தேன்னு சொல்லப்படாது. கூடாதுப்பா. அது அபசகுணமான வார்த்தை. வாக்கு சனியம் போக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ஆமா விழுந்த நினைச்சுக்கோயே. ஒரு கல்லு தட்டினாலும் ஒரு முள்ளு குத்தினா தாயே முத்தாரம்மா, ஆமா தாயே ஐயா செந்தடி அம்மா அப்படின்னு காப்பாத்தினா உடனே காப்பாத்திடுவா. தாய் முள்ள எல்லாத்தையும் துரு எடுத்துட்டு ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டுருவான். இருந்தாலும் அப்படி லைட்டா சரி அதுக்காண்டி கீழே பார்த்து போகணும். கண்ணை பெரடியில் வச்சுட்டு போகக்கூடாது. கூடாதல்லவா? அதனால அங்கிருந்து பயணமாகி
பார்வதி ஐயா எண்ணரை கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்தி தானே பத்தியா நான் என்னமா சொல்லி கூட்டிட்டு வந்தேன் விடிய கதை காட்டாலும் விடிஞ்ச கெடுத்து ஆமா இவருக்கு அவராம்பா அப்படின்னு கேட்க என்னத்தான் சொன்னாலும் திருத்தவே முடியாதும்மா திருத்திரலாம் திருத்த மட்டும் திருத்தி பாப்போம் திருத்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன செய்ய முடியும் சரி அவ்வளவுதான் அவளுக்கு வழி அப்படி அப்ப பார்வதி பகவான் வந்த உடனே என்ன செய்கிறாள் பாருங்க நாகலோகம் பட்டண வழியாக வரும் பொழுது ஆமம்மா அதோ 2 பேர் தவ இருக்காங்க ஆமா பார்வதி அவங்க பாட்டு இருக்கா நீ வா சரி முந்திரி கொட்ட மாதிரி முந்தாத கூடாது அல்லவா இல்ல ஆண்டவனே அவளுக்கு கேட்டதை கொடுக்க சரி கேட்டதே கொடுக்கணும் அல்லவா கொடுத்துடலாம் அவங்களோ தவ இருக்க பிறந்திருக்காங்க நம்மளோ அதுக்கு வரம் கொடுக்க பிறந்திருக்கோம் அல்லவா பகவான் ஐயா அவ என்ன கேட்டாலும் கொடுக்கலாம் ஆனா புள்ள கேட்டா கொடுக்க முடியாது குழந்தை செல்வம் கேட்டால் மட்டும் கொடுக்க முடியாது ஏன் முடியாது என்ன காரணம் நாகராஜன் முன்னொரு காலத்திலே வேடவர் குலத்திலே பிறந்து ஜோடி புறா ஆமா அணில் புள்ள கீரி புள்ள வேட்டையாடி சுட்டு தின்றுக்கான் 10 குறைக்கு ஓனாயெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருக்கானோ எம்மாடி உடும்பையா சாப்பிட்டுருக்கலாம் ஓனாய விட்டு வைக்கலையே என்னன்னு இருக்கு ஆமா எல்லாம் சட்டில போட்டு அவிச்சதுக்கு எடுத்து என்னன்னு தெரிய போகுது அது வேவெல்லாம் குக்கர்ல வச்சு நாய்கறி ஒண்ணு போலதான் இருக்க போகுது மனுஷன் கறி ஒண்ணு போலதான் இருக்க போகுது ஆமா நாளா திக்கவே இல்ல சரி அவன் பார்த்த உடனே தவளக்கறி எப்படி இருந்துச்சு சரி அவன் பார்த்திருக்கும் போது ஆமையா இந்த அம்மா பார்வதி அவளுக்கு புள்ள வரம் கொடுக்கணுங்க சரி வேண்டாம் ஆமா கொடுக்க முடியாது ஐயா பகவானே சரி அவன் நாகமுடி அரசனை விடுங்களே நாகக்கண்ணி பெண்கொடியாலும் என்னை போல ஒரு பெண் தானே இந்த பைத்தியாரி மாதிரி இருக்காளே அவளும் ஒரு குழந்தைக்காகத்தானே தவ இருக்கா பார்வதி அவனை விட இவ பண்ண பாவம் பெரிய மோசம் என்ன செய்திருக்கிறா சுவாமி ஒரு காலத்துல என்ன மருத்துவர் குல பெண்ணாக பிறந்து கர்ப்பமா இருக்கவள கரு கலைச்சிருக்கா சண்டால பாகவத்தி ஒரு தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தாளா கொடுக்கலையே ஒரு வயிற்று வலிக்கா மாத்திரை கொடுத்தாளா இல்லையே பிபி சுகரை தான் கண்ட்ரோல் பண்ணாளா இல்ல கர்ப்பமா இருக்கல கரு கலைச்சிருக்கா அல்லவா யமுதி அவளுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் ஏந்து குழந்தை கிடையாது பார்வதி இப்ப என்ன செய்யணும் கொடுக்க முடியுமா முடியாதா ஐயா உடனே சித்திரபுத்திரன் ஐராரை வரவழைத்து ஏட்டின் பிரகாரம் படி பிள்ளை இருக்கான்னு பார்த்தார்கள் ஆமா ஏட்டை எடுத்து பார்க்காங்க யாருடைய தலையெழுத்து எங்க இருக்கு சித்திரபுத்திரன் ஐனார்கிட்ட தான் இருக்கு எல்லாருடைய தலையெழுத்தும் உங்க தலையெழுத்தும் சரி என் தலையெழுத்தும் சரி இங்க சுத்தி நிக்கிறவங்க தலையெழுத்து பூரா அவர் கையில தான் இருக்கு அவர்கிட்ட போய் ஏடு எடுத்து பார்க்காங்க நம்ம இப்ப என்ன செய்வோம் கொஞ்சம் பொறுத்து என்ன செய்வோம் சரி சப்பரம் எப்படி சுத்தி எப்படி வரும் அன்னதானம் எப்படி எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்குவாங்க எல்லாரும் தலையெழுத்தும் அவங்க கையில தான் இருக்கு அவட 1338 பக்கம் பார்த்தாங்க சரி எழுத்தெல்லாம் மங்கி இருக்கு ஆமா ஆமா கரையாம் பிடிச்சிருக்கு சரி இல்லங்கிற வார்த்தை தெளிவா ஓ இல்லங்கிற வார்த்தை மட்டும் தெளிவா இருக்குது ஆமா சரி 2 பேர் ஏட்டுபடியும் பிள்ளை இல்ல ஆமா இல்லை அல்லவா ஆனா புள்ள வரம் கொடுக்கறேன்னா நான் உங்க கூட கைலாசம் வரமாட்டேன் ஆமா பார்வதி ஒரே பிடிவாத காரியமா அப்படி பிடிவாரம் பிடித்த உடனே ஆமையா அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பார்வதி இவளுக்கு புள்ள வரம் கொடுக்க முடியாது கொடுக்கறேன்னா நான் கைலாசம் வரமாட்டேன் சரி சக்தியுடைய அம்சத்திலே 8 பரல் பிறக்கணும் 8 பரல் பிறக்க வேண்டும் அல்லவா அப்படி பிறந்தால்தான் சரி அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கலாம் ஆமா ஆமா பிள்ளை இல்லாத குறையை தீர்க்கலாம் பார்வதி மஜ்ஜரிஷி வனத்திலே மகிடானை சங்காரம் செய்வதற்கு மாகாளி பிறக்கணும் மாகாளி வந்து பிறக்க வேண்டும் அல்லவா அசுரனை அழிப்பதற்கு அஷ்டகட்டு காளியாக பிறக்கணும் ஆமா ஆமா தீய சூரனை கொல்வதற்கு சரி சந்தடி அம்மாளாக பிறக்கணும் தாய் வந்து பிறக்க வேண்டும் அம்மா ஆமா அப்படி பிறந்தா தானே நல்லா இருக்கும் சரி அவன் பார்த்த உடனே என்ன செய்கிறார்கள் சக்தியுடைய அம்சத்திலே 8 விரல் பிறக்க அப்படி ஆண்டவன் கையில் கொடுத்தார் சரி ஆண்டவர் வாங்கி கொண்டு எங்க வர எங்கம்மா வருகிறா வாங்கி கடந்து அரே ஈஸ்வரனோ ராஜன்
ஏன் கவலைப்படாத. சரி, நீ ஒரு பிள்ளைக்கு தானடா தவ இருந்த. ஆமா ஆமா, உனக்கு நான் 8 புள்ள தரேன். அப்பா 8 குழந்தைன்னு சொன்னதுதான். ஆமா, நாகராஜனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? வயல் பூரம் நெல்ல வாய் பூரம் பல்லுன்ன மாதிரி அப்படியே அப்பா சந்தோஷமா இருக்குமா? ஆமா, பிள்ளை இல்லாத வீட்டுல 8 புள்ளைன்னா சந்தோஷம் யாரு தான் பட மாட்டா? ஆமா ஆமா, பிள்ளை இல்லாம சில வீட்டுல என்ன பாடுபடுதுவோ. சரி, அவன் பார்த்த உடனே என்ன சொல்லுகிறான்? பிள்ளையுட கவலை யாரு பெருங்க வாழை தீர்ந்தோட, பெருங்க வாழை தீர்ந்தோதடா. தேருட கவலை யாரு மணக்க வாழை தீர்ந்தோட, உனக்கு மணக்க வாழை தீர்ந்தோதடா. தந்தையோட கவலையாது 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 வாழை தீர்ந்தோதடா தீர்ந்தோதடா வாழை தீர்ந்தோதடா தீர்ந்தோதடா. உன கவலையாது கவலையாது கவலையாரு கொடுக்க வாழை தீர்ந்தோதடா தீர்ந்தோதடா. ஆண்ட வேண்டாம் சொன்ன போதே மையான ராய கண்ணி ராஜ வண்ணையோ யாரு சொல்லு வாரா என்னையது சொல்லு வாரா ஈசனோட பார்வையாரு என்னையாது சொல்லு வாரா, என்னையது சொல்லு வாரா ஏசனோட இடமதிலே அப்படி பிள்ளை இல்லாத வீட்டுல 8 புள்ள உனக்கு தாரேன் இருக்காரு. என்ன சந்தோஷம் தாய்க்கு. ஆமா, சந்தோஷத்துல பாதி அழுதே சிரிச்சு கொண்டு இருக்கிறா. என்ன செய்ய? ஆமா, அழுது வந்து லேசுப்பட்ட கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர்ல அழுவுதான். அப்படியா? நமக்கு எப்பா ஒரு வழியா நமக்கு நம்மளோட தவம் ஆ, நிறைவு பெற்றது, ஆண்டவர் நமக்கு குழந்தைய கொடுக்கிறான்னு ஒரு சந்தோஷம். ஆமா, பிள்ளைன்னா சும்மாவா? ஆமா, கத்திரிக்காய்னா கடையில வாங்குவா, சரி, மாங்காய்னா ஆமா, மாங்கானா தோப்புல பறிச்சுடும், முருங்கைக்கானா முத்தத்துல ஆட்டைய போட்டலாம். பறிச்சுவா. ஆமா, குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தை போய் எடுக்க முடியுமா? ஆ, எடுத்து வச்சிருக்கலாம், சரி, ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்கலாம். அதுக்கடுத்து என் குழந்தைய கூட நான் வீட்டுக்கு கொண்டு போறேன், தூக்கிட்டு போயிருவாள. அதானே. ஆமா, நமக்குன்னு ஒண்ணு வேணும்னு சொன்னா நம்ம 10 மாசம் இருந்து, சரி, ஆமா 300 நாள் பெத்து எடுக்கக்கூடிய குழந்தை தானே நம்ம கூட கடைசி வரை இருக்கும். அப்படியா? ஆமா, அப்ப 8 பிள்ளைன்னு சொன்ன உடனே சந்தோஷம். சரி, என் அப்பா என் நாகராஜா ஐயா பகவான, இத சும்மா உடனே கொண்டு கொடுக்க கூடாது. சரி, இந்த 8 பரல்களையும் ஆமா 41 நாள், ஆமா 41 நாள்னு சொன்னா ஒரு மண்டலம் சொல்லுவார்கள் அல்லவா? அப்ப 21 நாள் அது அரை மண்டலம் அம்மா. அப்படியா? சரி, அப்படி வெயில் அடியாமல் ஆனால் அதுவும் அடியாமல் அக்கினிகள் அண்டிடாமல் பாதுகாக்கணும். ஆமா, பாதுகாத்து வந்தேன்னு சொன்னா உனக்கு 8 பிள்ளை கிடைக்கும்பா. ஆமா ஆமா, ஏ அப்பா நாகராஜா, 8 என்ன பிள்ளைகளே? ஐயா நாகராஜா, என்ன 8 குழந்தை போதுமா உனக்கு? வாதம் சரி, என்ன? நான் அவர் கூட கேட்பாருன்னு நினைச்சேன். அந்த காலத்துல என்ன 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 5 பொண்ணு இருந்தா அரசனும் ஆண்டி ஆயிருவானா? 5 பொண்ணு இருந்துச்சுன்னா அரசனும் ஆண்டி ஆயிருவான். அதெல்லாம் அப்பா. ஆமா, இப்ப 10 பொண்ணு இருந்தா சரி, இப்பம்லாம் நம்மளுக்குலாம் ஒரு 15 பொண்ணு பெத்துதுன்னு சொன்னாலும் 15 அதான். ஆமா 15 வில்லு செட்டு நடக்கும். 7-8 வில்லாக்கிருவான். இங்க இருந்து தூத்துக்குடி வர போக வேண்டியதான். ஆமா, ஒரே நாள்ல எத்தனை ஆபர் நாள் அடிக்கலாம். நீ எல்லாரும் போயிட்டே இருக்கலாம்னே. நானா பிள்ளை நானா 50 ஒரு 5 பிள்ளைய பெத்தாலும் 5 பொட்ட பிள்ளைலாம் இருக்கட்டும் தான் அடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, இதத்து அம்மா புண்ணியத்துல பெண்களை பெருத்த கிளை. மிக பெருத்த கிளம்மா. ஆமா, சரி, பொட்ட பிள்ளைல இருந்துச்சுன்னு இன்னைக்கு அவ்வளவு ஊர்ல இருந்து சொந்த கொண்டாடிடலாம். ஆமா ஆமா, மச்சான் மாப்பிள்ளைன்னு வருவாங்கல்ல. வருவாங்க. சரி, அப்படி இருக்கும்போது ஐயா நாகராஜ மன்னர் வாங்கி கொண்டு எங்கய்யா வருகிறார்? எங்கம்மா வருகிறா? வாடியம்மா கண்ணி கண்ணி நாக கண்ணி வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு. வாடியம்மா நாக கண்ணி நாக கண்ணி நாக கண்ணி வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு. நமக்கு ஒரு பிள்ளைக்கு தவ இருந்தோம், அளவரு நாகக்கண்ணி 8 புள்ள கிடைச்சிருக்கு. நமக்கோ 8 குழந்தை கிடைத்திருக்கிறது அல்லவா? அதானே. சரி, அப்படியா? ஆமா 8 பரல்களை எடுத்து ஆமம்மா ஆண்டவன் சொல்வரை அறிந்து சரி, அவை அம்மா என்ன செய்தா தெரியுமா? நாகக்கண்ணி வெண்குடியால என்னம்மா செய்கின்றார்? அருகிலே சென்றல்லவோ வாழியம் செய்து நாரால் பட்டுடுத்தி வைத்தார். ஓட வர்ண
அப்பா 41 நாள் ஒரு மண்டலம். அம்மா வெயில் பற்றப்படாது. வெயில் எதுவும் அடியாமல் அனலும் அடியாமல் அக்கினிகள் அண்டிடாமல் பாதுகாத்துக்கணும். இப்படிலாம் வெயில் அடிச்சா புல்ல கிடைக்காது. ஆமா ஆமா வெயில் என்ன குடும்பு குடுக்கு. அனல் அடிச்சிடப்படாது, அக்கினி அண்டிடப்படாது. ஆமா ஆமா மழை தூரிடப்படாது. சரி அப்படி பாதுகாத்தா தான் புல்ல கிடைக்கும். ஆமா அப்படி பாதுகாத்து வந்தான்னு சொன்னாதான் அவளுக்கு 8 குழந்தைகள் கிடைக்கும் அல்லவா? அப்படி சொன்ன இருக்கும் போது ஆமையா ஈரத்துயிலோடு சரி 41 நாளாக 41 நாளாக ஒரு மண்டலம் அடைகாத்து இருந்தாளே. ஆமா அப்படி அடைகாத்து இருந்த போது என்ன என்ன அங்க நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே அந்திகரிகளிலே அத்த சாம வேளையிலே 8 முட்டை நான் வெடி 8 முட்டை தான் வெடித்து 8 முட்டை வெடித்த போது 8 முட்டை